ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்டர் வீடியோ தான். பட் இதில் நம்ம ஒரு ஆர்டர் செஞ்சோம் கொடுத்தோன்னு இல்லை. இதில் சில விஷயங்கள் நமக்கு நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அஸ் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுக்கு புரியுதா புரியலையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நாம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா அவங்கள எப்படி அதுக்கு எஜுகேட் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இந்த ஆர்டரில் எனக்கு இருந்தது. இது ஒரு கேக் இல்லை, 2 கேக்கு, ஒரே ஃப்ளேவர் தான், ஒரே மாதிரி கலர் தான், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கேக். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் எனக்கு ஒரு குட்டி சேலஞ்சும் இருந்துச்சு. எப்படின்னா, இது ஒரு குயிக் ஆர்டர் கொடுத்தாங்க, இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க, போணுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டிஸ்கஷன் வயசில் இந்த ஆர்டரில் எங்களுக்கு போயிருந்தது. ஸோ ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதில் நிறைய பேருக்கு அந்த கேக் ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அது வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் கஸ்டமைஸ்ட் கேக். இந்த கேக் நான் இப்போது உங்களுக்கு கேக்ஸில் 3 டைப்ஸாக நான் பிரிப்பேன். ஃப்ளேவர்னாலேயோ இல்லை அந்த ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர் க்ரீம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ கேக் ஆர்டர் நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நார்மல் கேக். அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க, நம்மளை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. 1 kg வெனிலா கேக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 kg வெனிலா கேக் எனக்கு பர்த்டே கேக் இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருங்க. ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க, ஹாப்பி பர்த்டே ஸோ இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கேட்போம், இல்லை ஃபுல் பேமெண்ட். அதை நமக்கு கொடுத்தங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த ஆர்டரை நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் அண்ட் குவான்டிட்டி இது ரெண்டும் தான் கஸ்டமர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெனிலா வேணும், 1 kg வேணும். ஸோ இவ்வளோ தான் பர்த்டே கேக், இவ்வளோ தான் அவங்க சொல்லுவாங்க. மிச்சபடி நம்ம அந்த டிசைன் ஆகட்டும், இது எப்படி பண்ணணும், அதெல்லாமே பேக்கர் வில் டிசைன். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம அந்த டைம் டிசைன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வர டிசைனில் நம்ம போட்டுருவேன். நான் பேசிக்கலி அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அழகாக பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இது டைப் 1. டைப் 2ங்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப கஸ்டமைசேஷன் எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு குட்டி குட்டி கஸ்டமைசேஷன் இருந்தால் போதும். அதாவது அது நம்ம பிஸ்னஸ்ஸு இந்த மெட்டீரியல் வைஸ்லேயோ இல்லை அதுக்கான டைம் வைஸ்லேயோ நம்ம போடுற எஃபர்ட்ஸ் அண்ட் டைம் வைஸ்லேயோ ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இது அந்த டைப் கேக் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா கேக் பிளெயின் ஒயிட்டில் தான் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு நம்ம கொடுப்போம். இப்போ மேங்கோ கேக்குன்னா மோஸ்ட்லி எல்லோ கலரில் இருக்கும். ரஸ்மலாய் கேக்குனா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ ரோஸ் மில்க் கேக்குனா ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேசிக்காக ஒரு கேக் இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? எனக்கு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் வேணும் அப்படின்னு குழந்தையோட அந்த ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆரஞ்ச் அண்ட் க்ரீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வர்றது சிம்பிள் கேக். இதில் பெருசாக எஃபர்ட் இருக்காது, பெருசாக நம்ம மெட்டீரியல் பெருசாக செலவாக பண்ண மாட்டோம். அப்போ நம்ம அதே ரேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கஸ்டமைசேஷன் நம்ம செஞ்சு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ்டு கேக். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு தீம் வைஸில் செஞ்சு கொடுங்க, டயர் கேக்ஸ் பண்ணி கொடுங்க, டால் கேக் பண்ணி கொடுங்க, இல்லை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க, இல்லை நமக்கு ஃபோட்டோ பிரிண்ட் கேக் கொடுங்க, இல்லை எடிபிள் ஃபோட்டோ பிரிண்ட் கேக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் இருக்குது. இல்லை கார் தீமில் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த கேக்குக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஸோ அது என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு சார்ஜ் போடுவோம். பேபி ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வரும், ஃபோட்டோ பிரிண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டால் கேக்கு இல்லை ட்ரியர் கேக்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நமக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ், அதுக்கான இதெல்லாமே பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கான கேக் செய்கிற ப்ரொடக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே டிஃபர் வரும். அண்ட் மோரோவர் சிலர் கேட்பாங்க, இந்த மாதிரி லேபர் காஸ்ட்டுன்னு நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ ஒரு ஃபாண்டன்ட் கேக் நீங்கள் கொடுக்குறீங்க, அது கொடுத்தா இப்போ டக்குன்னு நமக்கு ரெடி ஆகாது. அதுக்கு நான் ஒரு 2 to 3 hours, சில டைம் 1 hour, சில டைம் 2 hours இந்த மாதிரிலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
அது எப்படிங்க ஒருத்தங்கக்கிட்ட கொடுக்குறோம், அவங்களோட டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒகேஷனை வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் டைம் அதுக்கு போடுறோம், அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறோம். சிம்பிள் இல்லை, உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு முதுகு அது இதெல்லாம் அவ்வளோ வலி எடுக்கும், கழுத்து எல்லாமே வந்து. ஸோ நம்ம கிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ இல்லை எங்கள் பர்சனல் டைமை விட்டுட்டு நம்ம உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா. அது வந்து சும்மா நம்ம எதுவுமே வந்து சிம்பிளாக நம்ம வந்து கேட்க முடியாது. இது என்னோடய பாலிசி. நான் ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி அதை ரொம்பவே மதிப்பேன். மெட்டீரியலை விடவே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எஃபர்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்காக அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட்டும் வரும், மெட்டீரியல் அண்ட் லேபர் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் வரும். இது வந்து பேஸ்ட் ஆன் தி டிசைன்ஸ். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி டிசைன்ஸ் அண்ட் த மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அண்ட் த டைம் விச் வி ஸ்பெண்ட். இது வந்து தேர்ட் டைப். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஆர்டரில் வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஒரு டிசைன் கேட்குறாங்க, சிம்பிளாக வேணும்ட்டாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து இல்லை எனக்கு கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு கேக் இன்னும் 2 kgs ஃபஸ்ட் 2 kgs தான் கேட்டிருந்தாங்க. 2 kgsல இந்த ஃப்ளேவரில் வேணும்னு. அதுக்கப்புறம் அதை வந்து காரில் பண்ணி தர முடியுமா, டியர் கேக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் 2 kgsல நம்ம டயர் கேக் பண்ணலாம், டால் கேக் பண்ணலாம், அதெல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கு வந்து நாங்கள் சார்ஜஸ் போடுவோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாக்ஸஸே வந்து ஒரு 30 rupees இருக்கிற பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க நம்ம நார்மல் கேக்குக்கு. அதுவே வந்து நம்ம டயர் கேக்ஸ் பண்ணும்போது 100 rupeesக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த 70 rupees யார் நம்ம போடுறது? அது கஸ்டமர் தானே நம்ம சூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தான் வந்து அதுக்கான பேமெண்ட்டும் அவங்க வந்து செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நாம் இதுலேருந்து பண்ண முடியாது. சில டைம் நம்ம டிஸ்கவுண்ட்ஸுன்னு கொடுப்போம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் இதை பொறுத்து, அந்த மந்த் இருக்கிற இதை பொறுத்து நாங்கள் அதை டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். ஸோ நாம் அந்த 30 rupees எங்கே இருக்குது, 100 rupees எங்கே இருக்குது. அதே மாதிரி போர்டு வந்து நம்ம நார்மல் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 25 rupees இருக்கும். ஆனால் அதுவே நம்ம ட்ரம் போர்ட்ஸ் சிலதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சுச்சுவேஷனில். அப்போ அந்த மாதிரி டைமில் அது வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வரும், 150 rupees 120 rupeesன்னு வரும். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 200 rupees 150 to 200 rupees அதிகம் வந்துடுச்சு. அப்போ அதை நாங்கள் எப்படி இது பண்ணுவோம்? ஸோ அதை வந்து நம்ம காஸ்ட்டாக கஸ்டமர்கிட்ட தான் வந்து வாங்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி ஒரு 10-20 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து நம்ம அதை சொன்னல சிம்பிள் கஸ்டமைஸ் கேக்கில் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு அமௌண்ட் 200 rupeesங்கிறது இல்லை 150 rupeesங்கிறது சிம்பிள் கிடையாது, அவ்வளோதானேன்னு விட முடியாது. ஏன்னா நமக்கும் வந்து யாருமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ போயிட்டு நம்ம பாக்ஸ் வாங்குகிறோம், எங்களுக்கு ஃப்ரீயாகவா கொடுக்குறாங்க? கிடையாது, நாங்கள் காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து நாம் அதை வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது நான் தப்பு சொல்லலை, ஒருத்தவங்களுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே இது போயிட்டு இருந்துச்சு. இப்போ சிம்பிள் கஸ்டமைஸ்ட் கேக் அப்படின்னா நான் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவும் இல்லை. பட் நாம் மற்ற டிசைன்ஸ் எதுவுமே அந்த காஸ்ட்டுக்குள்ளே பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்ட்ராஸில் இதெல்லாம் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் 100 grams 200 grams 300 grams மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவும் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி வேணாலும் நம்ம செய்யலாமே ஒழிய, பட் தனியாக வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கேக் அதுக்கான டைமு எஃபர்ட்டு மெட்டீரியல் எல்லாம் போட்டுட்டு நம்ம அதை வந்து நார்மல் ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து ரேட்ஸ் வந்து அதிகம், நாங்களும் பே பண்ணி தான் வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறது கொஞ்சம் நாள் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேல நமக்கு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து 2 kgsக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு வந்து 1 kgsஸாக பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நல்ல வேலை பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா பேக்கிங் போட்டதுக்கப்புறம் 2 kg பேட்டர் போட்டதுக்கப்புறமேலே நம்ம அந்த டின் சைஸ் எல்லாமே ஒரே சைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டம். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடியும்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் ஆகட்டும் இல்லை ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன இதாகட்டும், டெஃபினட்டாக எனக்கு என்னால் முடியும்னா நான் செஞ்சு கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஓகே சொல்லி நம்ம வந்து இதே கலரில் 2 டிசைன் நான் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த 2 டிசைன் நீங்கள் பார்க்குற 2 கேக்ஸுமே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் நம்ம பிளெயின் கிளாசிக் வெண்ணிலாவில் வந்து சூப்பராக செஞ்சு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டெலிவரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ டெலிவரி நோ ப்ராப்ளம், நாங்கள் வடவழிக்குள்ளே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ அந்த நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது வந்து
வில் டூ இட். ஸோ அதனால் நாங்கள் செஞ்சு இந்த கேக்கை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி 2 கேக்ஸையும் கொண்டு போய் நம்ம டெலிவரியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் கஸ்டமரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நாங்கள் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் க்ரிட்டிசிசமாக இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் அதையும் வந்து ஏற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேக் ஆர்டர்ஸ் வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெஃபினட்டாக நம்ம பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். இதை விட விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நாம் அவங்களையும் மனசு கஷ்டப்படுத்தாமல், கஸ்டமரையும் சரி நாமளும் கஷ்டப்படாமல் அந்த கேக்கை வந்து நம்ம சூப்பராக வந்து கேக் ஆகட்டும் இல்லை எனி ப்ராடக்ட் ஆகட்டும் அதை நம்ம வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கணும். ஸோ இட் ஷுட் பி அ வின் எப்போவுமே. ஒரு வின் லூஸ்ன்னு இருக்கக்கூடாது. எய்தர் சைடு, கஸ்டமர் சைடாகட்டும் இல்லை பிஸ்னஸ் சைடாகட்டும். ஸோ 2 சைடுமே வந்து லூஸ் ஆகக்கூடாது. எய்தர் ஒன் லூஸ் ஆனாலும் நமக்கு கஷ்டம்தான். ஸோ எனக்கு நெகட்டிவே வந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கீங்க. பட் இந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹார்ட்லி கொஞ்சம் சொதப்பி கஸ்டமரும் கொஞ்சம் அன்ஹாப்பியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆர்டர் தான் இருக்கும். 2லேருந்து ஒரு 3 ஆர்டர் தான் இருக்கும். நான் வந்து ஆல்மோஸ்ட் 500-600 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சில ஒரு மனசு இதானது வந்து நம்ம ஒரு 2-3 ஆர்டர்ஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அண்ட் மோரோவர் நமக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது சில டைம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. அதை சொல்லலை, ஹார்ட்லி ஒரு 3 to 4 தான் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் இது கிடச்சிருக்கு. ஸோ டெலிவரியில் ஒன்று சொதப்பிச்சு. அது இதுக்குள்ளே நான் சேர்த்தலை. அது வந்து நான் கேக்கை திருப்பி வாங்கிட்டு திருப்பி வந்து நான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் நாட் மை ஃபால்ட், பட் ஸ்டில் நான் அதை வந்து கொடுத்துட்டேன். பட் அவங்களும் அதுக்கப்புறமே நம்மகிட்ட 2-3 ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்கன்னு என்ன, அன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வந்து பண்ண முடியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆச்சு. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஒரு மாதிரி ரஃப்பாக இதெல்லாம் ஆனது வந்து ஒரு 3 இதுதான் வந்து எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வரும். ஸோ நீங்கள் அதுக்கும் வந்து அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வரும். ஸோ எல்லா டைமுமே வந்து நம்ம கஸ்டமர்ஸும் சூப்பர் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நாம் கஸ்டமராக இருந்தால் என்ன பண்ணுவோங்கிற அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் எப்போவுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபெயிலியர் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 300 கேக் நான் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 3 கேக் தான் வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ 1%, ஹார்ட்லி 1% ஆஃப் மை ஆர்டர்ஸ் தான் வந்து ஒரு இதாக இருந்திருக்கு. எனக்கு நெகட்டிவாக ஒரு ஃபெயிலியராக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அது எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி பிஸ்னஸை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் நான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கேக்ஸுமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து டெலிவரிக்கும் டைமும் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டெக்கரேட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கொண்டு போய் கேக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸோ கேக் ஆர்டர் வீடியோஸ் மட்டும் இல்லை, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.